பல ஸ்லோகங்களில் இந்த ராஜாக்களுடைய பெருமையை சொல்கிறார். சைஷவேப்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜ தியாகாய சம்பிருதார்த்தானாம் சத்யாய மிதபாஷினாம். அப்படி வாழ்க்கையை டைம் டேபிள் போட்டு நடத்தின குடும்பம். குழந்தை பருவம்னா படிப்பு, எவ்வளம்னா கல்யாணம், புள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டான்னா வானப்பிரஸ்த ஆசிரமம், கடைசி காலத்தில் கையை காலை இழுத்து ஜீவன் போச்சுன்னு இல்லாமல் பீஷ்மாச்சாரியாள் மாதிரி யோகத்தில் சரீரத்தை தியாகம் பண்ணுறது. யோகேனாந்தே தனுத்யஜா. இது இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாம் குளறுபடியாக இருக்குது. பிரம்மச்சாரியாக இருக்கும்போதெல்லாம் ஊரை சுற்றுலாம் வெத்தலை பார்க்கப்பட்டுண்டு, கல்யாணம் ஆனவுடனே படிக்க ஆரம்பிக்கிறான். 80 வயசு பேருந்து சாவி கொத்து தரமாட்டேங்கிறான். கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலில் போய்ட்றான். இது நேர் விபரீதமாக இருக்குது. சூரியவம்சம் எப்படின்னா சைஷவேப்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜா. இப்படி சூரியவம்சத்து ராஜாக்கள் இருந்ததுனால தான் வர்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், நிறையா சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சுட்டு 2%, 1%, 2%, 5% இல்லை மேக்ஸிமம் 10%, அதெல்லாம் கிடையாது சொல்கிறேன். இது வேணால் தர்மம் பண்ணுவோமான்னு யோசனை பண்ணுறோம். அதுலேயும் 80G இருக்கிறதா பார்த்து கொடுப்போம். 80G இருக்கிறதா பார்த்து கொடுப்போம்னு கொடுக்குறோம். நாமெல்லாம் சம்பாதிச்சுட்டு மிச்சம் மீதி கணக்கு பண்ணிவிட்டு ஷேர்கள் எல்லாம் பங்கிட்டு பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒதுங்கிறதா இருக்க பற்றியெல்லாம் கொசுறு மாதிரி இருக்கிறத தானம், தர்மம். சூரிய வம்சம் எப்படின்னா சம்பாதிச்சுட்டு தானம் இல்லை, தர்மம் பண்ணுறதுக்காக தான் சம்பாத்தியமே தர்மம் பண்ணுறது. எப்படி சம்பாத்தியம் அப்படின்னா தியாகாய சம்பிருதார்த்தானாம். சாதாரணமாக தான் இருப்பாளாம். ஒரு பெரிய கோவில் திருப்பணி வந்துடும், உடனே என்ன பண்ணுவோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சது. இப்போ சம்பாத்தியத்தினுடைய பிரயோஜனம் தர்மம். அவரும் பேசவே மாட்டாளாம், மிதபாஷினா, குறைச்சலாக பேசுவான். ஏன் குறைச்சலாக பேசுகிறான்னா நிறைய பேசினா பொய் கலந்துருமா நமக்கே. அப்படியே என்னாகும் கொஞ்சம் நமக்கே தெரியும் பொய் சொல்கிறோன்னு. நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஃப்ளூயண்ட்டாக வரும். அது பொய் வருதுன்னு நமக்கே தெரியும். அதை என்ஜாய் பண்ணிட்டு போகிறவன் ஜென்மா முழுக்க புழுகனாக இருப்பான். பொய் வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அவேர்னஸ் வரணும், பட்டு நிறுத்தி பண்ணணும் பேச்சை. இது போகிற போக்கில் நிறையா பொய்யை சொல்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுடும். பொய் சொல்ல வேண்டாம்னு அப்படியே நிறுத்தணும். நமக்கு நாமே அதை வாட்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நிறையா பேசும்போது பொய் கலந்துடும். சூரிய வம்சத்து ராஜாக்கள் பேசவே மாட்டாளாம். மிதபாஷ, குறைச்சலாக பேசுவேன். 10 வார்த்தை கேட்டால் 2 வார்த்தை பதில். ஏன் பேச தெரியாதோன்னா அதில் பிரபாகமாக பேசுவா. ஏன் பேசலைன்னா பொய் வந்துட போகிறதேன்னு பயமா. சத்யாய மிதபாஷினா. அதுபோல் அப்படி சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் இந்த வம்சத்தை வர்ணிச்சேன்னு ஆரம்பித்து தாமாவசத் தசரதஸ் சுரவந்திதேன சங்கிரந்தனேன விகிதாசன சம்பிபாகா பிருந்தாரகாரி விஜயே சுரலோகலப்தமந்தாரமால்ய மதுவாசித கந்த பூமி. போஜன் சொல்கிறார், இப்பேற்பட்ட அயோத்தியில் 64வது தலைமுறையாக சாட்சாத் பகவான்டேந்து உண்டான வம்சம் சூரிய வம்சம். பகவானுடைய புத்திரன் பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள மரீச்சி, மரீச்சியோட புள்ள காஷ்யபர், காஷ்யபருடைய புள்ள சூரியன். இதுவரையில் தேவதைகள். சூரியனுடைய புள்ள மனு, அவன் மனுஷன். அதனால் பகவான் பிரம்மா, மரீச்சி, காஷ்யபர், சூரியன் 5 தலைமுறை தேவதைகள். 6வது தலைமுறையிலேருந்து மனுஷாள். 64வது தலைமுறை தசரத சக்கரவர்த்தி. தாமாவசத் தசரதா சுரவந்திதேன சங்கிரந்தனேன விகிதாசன சம்பிபாகா. அந்த அயோத்திக்கு நாம் போனோம்னா கம்முன்னு வாசனை அடிக்குமா. இந்த பிருந்தாவனத்தில் ஒரு இடம் இருக்குது. இந்த பிருந்தாவனத்தில் பாங்கே விகாரி அந்த சந்துக்கு போயிட்டாலே இப்போ ஒரு சந்தில் தான் இருக்குது இந்த கோவில். அந்த சந்தில் அந்த கோவில் வாசலுக்கு போக 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 இந்த ரோஸ் அத்தர் வாசனை இருக்குது பாருங்க.
மூக்க தொலைக்கும், கம்முன்னு வாசனை அடிக்கும். அந்த பக்கம் போனாலே, அந்த பாங்கேவிகாரி கிட்ட போனாலே ஒரு கம்முன்னு ஒரு வாசனை. அது மாதிரி அயோத்தி முழுக்க வாசனையாம். மந்தாரமல்ய மதுவாசி தகந்த பூமி, எங்கே திரும்பினாலும் வாசனை. அது நம்ம ஊர் புஷ்ப வாசனை இல்லை, வேறு எந்த வாசனைன்னா தேவலோகத்து புஷ்பத்தினுடைய, தேவலோகத்தில் பாரிஜாதம், மந்தாரம், அது மாதிரி உள்ள புஷ்பங்கள்லாம் இருக்குது பாருங்க, தேவலோக புஷ்பங்கள். அந்த புஷ்பத்தோட வாசனை அயோத்தியில். அந்த புஷ்பம் எங்கே அயோத்திக்கு வந்ததுன்னார், அந்த புஷ்ப மாலையை தான் பாரிஜாதம், மந்தாரம், இது மாதிரி இந்த புஷ்ப மாலையை தான் தசரத சக்கரவர்த்தி கழுத்தில் போட்டுருக்கான். சுரலோகலப்த மந்தாரமல்ய மதுவாசித கந்த பூமி, இதெல்லாம் கண்ணால் கூட பார்க்க முடியாத இந்த புஷ்பங்கள் எல்லாம் அது எப்படி தசரத சக்கரவர்த்திக்கு மாலையாக கிடச்சிதுன்னா, இவன் தேவலோகம் போயிருக்கான். தேவலோகம் போய் தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் யுத்தம் வர, அசுராலை ஜெயிக்க முடியாத பொழுது இந்திரன் தசரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு, தசரதனுடைய தேர் 10 திக்கிலையும் போகுமா. 4 கிழக்கு, தெற்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, வடமேற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, இது 8 திக்குகள். அப்புறம் பாதாளம், ஆகாசம், 10 திக்குகள். இந்த 10 திக்கிலையும் தசரதனுடைய தேர் போகுமா. அதனால தான் அவனுக்கு தசரதன்னு பேர். 10 திக்கிலையும் அவனுடைய தேர் போகும். அவன் நேராக தேவலோகம் போய் அசுராலெல்லாம் ஜெயிச்சு இந்திரனுக்கு அனாயாசமாக வெற்றியை வாங்கி கொடுப்பானான், ஜெயஸ்ரீயை. இப்படி ஜெயஸ்ரீயை வாங்கி கொடுத்த இந்த தசரதனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமோனோ. உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், அயோத்தியில் என்ன குறைச்சல், இவன் என்னத்துக்கு தசரதன் கையை நீட்ட போகிறான். அங்கே இருக்கிற பிராமணனே சங்கதாச்ச பிரதிகிரகன்னு கையை நீட்ட மாட்டேங்கிறான். கையை நீட்டுறதுக்கு ரைட்டு உள்ள பிராமணனும் நீட்ட மாட்டேங்கிறான். கொடுக்குற சக்கரவர்த்தி கையை நீட்டுவணும். உனக்கு என்ன வேணும்னு இந்திரன் கேட்டால், இந்திரனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான் அவன். அப்பேற்பட்ட ஐஸ்வர்ய சமர்த்தி, சகல சௌபாகியங்களும் இருக்குது. அதனால் இவனுக்கு பொருளை கொடுத்து இவனை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அவன் சர்வசமர்த்தனாக இருக்கான். வேறு என்ன பண்ணணும்னா ரைட்ஸை கொடுக்குறான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த இந்திரனுடைய சீட்டில் உட்காரலாம். அதனால் இந்திரனுக்கு பல பெயர்களில் ஒரு பெயர் சதமகன். சதமகன்னா மகம்னா யாகம், சதமகன்னா 100 யாகம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திரனுடைய சீட்டில் உட்காரலாம். அப்போ அதுக்கு ஒரே ரைட். அதனால தான் அஸ்வமேத யாகம் யாராவது பண்ணினா இந்திரன் குதிரையை திருடின்னு போயிடுவான். ஏன் குதிரையை திருடுறான்னா, அவன் யாகம் பண்ணினா அவன் சீட்டுக்கு ஆபத்து. இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் சீட்டுக்கு ஆபத்து வரும்போதுன்னா எத்தனை கிரிட்டிக்கலான வேலையெல்லாம் பண்ணுறான் போகிறோம். இன்றைக்கே அவன் சீட்டுக்கு ஆபத்து வந்துன்னா எதை வேணாலும் பண்ணுவான். அதுபோல் இந்திரன் என்ன பண்ணுவான், குதிரையை திருடுவான். என்னென்ன மேக்சிமம் இடைஞ்சல் உண்டோ எல்லாம் பண்ணுவான். காரணம் என்னன்னா, தன்னுடைய எம்பி சீட்டை ரட்சிச்சுக்கிறதுக்கு. அவன் திரிலோகாதிபதி, அவன் அதை ரட்சிச்சுக்கிறதுக்காக இந்திரன் அப்படிலாம் காரியம் பண்ணுவான். அதனால் 100 அஸ்வமேதம் பண்ணினா அந்த ஆசனத்தில் உட்காரலாம். தசரதன் அஸ்வமேதம் 100 பண்ணலை. அந்த தசரதனை கௌரவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறான் இந்திரன், சங்கரந்தனேன விகிதாசன தான் உட்காண்டிருக்கிற ஆசனத்துக்கு பாருங்க, சோஃபா, இந்திராசனம், அதில் பாதியை காலி பண்ணி கொடுத்து தசரதனை உட்காத்தி வச்சாலாம். ஒரே ஆசனம், ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் தசரதன். சங்கரந்தன் உட்கார்ந்து மாத்திரமில்லை, அப்சரச ஸ்திரீகளை அழைச்சி புஷ்பத்தெல்லாம் பறிச்சுன்னு வர சொல்லி, தேவலோக புஷ்பங்களால் மாலை கட்டி கொடுக்க சொல்லி, இந்திரன் அவன் கையாலேயே தசரதனுக்கு போட்டு அவனை குஷிப்படுத்தி அனுப்பிச்சிருக்கானா அயோத்திக்கு. அந்த மாலையை போட்டுன்னு பெருமையாக வரான் தசரதன். அதனால தான் அயோத்தி முழுக்க வாசனை அடிச்சுது. மந்தாரமால்ய மதுவாசி தகந்த பூமிகி. இப்பேற்பட்ட சக்தி உள்ள தசரதன்
எந்த மனுஷனையுமே பகவான் பூர்ணமாக வச்சிட மாட்டானோ ஒரு வீக்கை ஒன்று தட்டி வச்சிருவான். ஒரு வீக்கு உண்டு. தசரதனுக்கு என்னடா வீக்குன்னா 60,000 வருஷம் ஆச்சு கௌசல்ய சுமித்ர கைகையின்னு 3 மகிழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் இல்லை. அவன் பண்ணாத நல்ல காரியங்கள் கிடையாது, எல்லாம் பண்ணி பார்த்துட்டான், புத்திர பாக்கியம் இல்லை. ரொம்ப வருத்தம் தசரத சக்கரவர்த்திக்கு. இதுதான் அவனுடைய மனசில் தாபமா, பாக்கி எந்த தாபமும் இல்லை. சர்வ சமர்த்தனாக இருக்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு வசிஷ்டாச்சாரியாளை கூப்பிட்டு கதை சர்வம் மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேனா யக்ஷ்யாமீதி மதிர். தசரத சக்கரவர்த்தி நிறையா தர்மங்கள்லாம் பண்ணி வசிஷ்டாச்சாரியாள்கிட்ட நிறையா தர்மங்கள்லாம் சிரவணம் பண்ணி இவனுக்கே வந்துருதான் எல்லாம். இன்ன தர்மம் பண்ணலாமா இன்ன தர்மம் பண்ணலாமான்னு வாத்தியார்கிட்ட கேட்கணும். அவன் வாத்தியார்கிட்ட என்ன தர்மம் பண்ணணும்னே கேட்கல, நான் அஸ்வமேதம் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறான். ததர்த்தம் ஹயமேதேனா. எதுக்கு அஸ்வமேதம்னா புத்திரார்த்தம், ததர்த்தம் குழந்தை வேணுங்கிறதுக்காக. குழந்தை அஸ்வமேதம் பண்ணினா குழந்தை பிறக்கணும்னு உனக்கு யாரா சொன்னார்? அப்போ தான் தசரதன் சொல்கிறான் எல்லா பாபமும் போயிடுங்கிறது. இன்னென்ன பாபங்கள் இன்னென்னத்தினால போகும், அஸ்வமேதம் பண்ணினா எல்லா பாபமும் போயிடும். இந்த புத்திர பிரதிபந்தகத்துக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி ஆகிடுமே. அதனால அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு இவர் சொல்ல உடனே பார்த்தார் வசிஷ்டாச்சாரியால், கையை தூக்கினார். இடது கையை தூக்கி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினான். பிராமணன் வலது கையை தூக்கி ஆசீர்வாதமே பண்ணக்கூடாது. க்ஷேமமாக இருந்து வலது கையால் சொல்லக்கூடாது, இடது கையால் தான் சொல்லணும். ஏன் வலது கையாலன்னா தலையில் கையை வைக்கிறது கூட வலது கை வைக்கக்கூடாது, இடது கையால் தான் வைக்கணும். ஏன் வலது கை கூடாதுன்னா வலது கையில் அக்னி இருக்கான், பிராமணனுடைய கையில் அக்னி. அதனால தான் வலது கையால் க்ஷேமமாறுன்னா நெருப்பு பொழியும். அதனால தான் ரிஷிகள்லாம் இடது கையை தூக்கி தான் க்ஷேமமாறு. பிராமணஸ்ய தட்சிணே ஹஸ்தே ஹோதவ்யம். வேதம் சொல்கிறது பிராமணனுடைய இடது கையில் ஹோமம் பண்ணுங்கிறது. இடது கையில் ஹோமம் பண்ணுன்னா அவன் வலது கையில் ஹோமம் பண்ணு அப்படின்னா வலது கையில் என்ன ஹோமம் பண்ண, எப்படி ஹோமம் பண்ண முடியும்? நீ தர்மம் பண்ணுறதே, அவனுக்கு தானம் பண்ணுறதே வலது கையில். அது மாத்திரமில்லை, அங்கே அக்னி இருக்குது. அதுதான் சாரமாக வேதம் சொல்கிறது. அவர் இடது கையை கூப்பிட்டு சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான்னு சதுரஹா அமித, அவனுக்கு சமமில்லாத அமித விக்ரமானு பராக்கிரமசாலியான 4 புத்திரர்கள் உனக்கு பிறக்க போகிறது பாங்கிற ஆசீர்வாதம் பண்ணுறார். இத்தனை நாளாக குழந்தை பிறக்குமான்னு கெஞ்சின்னு இருந்தேன், எனக்கு அப்போ சொல்லலை. இப்போ சொல்கிறேலேன்னா, அப்பா நீ தர்மம் பண்ணி புத்திரனை அடையணும்னு நினைக்கிறைய. தர்மம் பண்ணினா 1க்கு 4 பலன். அதனால் 4 குழந்தை உனக்கு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்ல, இப்படி அஸ்வமேத யாகம் பண்ணிண்டே பண்ணுறதுக்கு சங்கல்பித்த நேரம் சுமந்திரன் சொல்கிறார். முன்ன சனத்குமாரர் சொல்லியிருக்கார், நீங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது விபண்டகருடைய பிள்ளையான ரிஷ்யசிருங்கரை அழிச்சுன்னு வந்து புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு புத்திரோத்பத்தி ஏற்பட போகிறது அப்படின்னு சனத்குமாரர் முன்ன தேவலோகத்தில் சொல்லிட்டு இருந்தார். அந்த வழியாக போன நான் கேட்டேன், அதை உங்கள்கிட்ட இப்போ ஞாபகப்படுத்துகிறேன்னா. ஏண்டா இவ்வளவு நாளாக ஏண்டா சொல்லலைன்னார். மறந்து போச்சுன்னா, அது முன்னாடியே சொல்லியிருந்தால் கவலைப்படாமல் இருந்துட்டு போனோன்னு 60,000 வருஷமாக. ஏன்னா அந்த நல்ல காலம் வந்தால் தான் எல்லாமே ஞாபகம் வரும். அவர் இப்படி சொன்ன உடனே ரிஷ்யசிங்கர் அழிச்சுன்னு வந்து புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ண. அதுவும் எப்படி யாகம் நடந்தது? அன்னகூடாச்ச பாவ அனிஷம் புஞ்சமானாம் ந திருப்திருபலப்யதே தீயதாம் தீயதாவன்னம் வாசாம். தசரத சக்கரவர்த்தி சொல்கிறான், அவனுக்கு நிறையா கொடுங்கோங்கிறான். எத்தனை பேர் எப்போது சாப்பிட்டு இருந்தாலும் எனக்கு போருங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. இதெல்லாம் யாருக்குன்னா அப்படி ஜென்ம ஜென்மமாக கொடுத்துருக்கணும். அவளுக்கு தான் இந்த குணங்கள்லாம் வரும்.
எத்தனை பேர், நிறையா பேர் சாப்பிடணும், நிறையா பேருக்கு கொடுக்கணும். இது மாதிரி எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும்போது மூஞ்சி மாறி போய்டும் சில பேருக்கு. இங்கே டப்பா குறைய எள்ளுங்குள்ளே வெடிக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி இல்லாமல் கொடுக்க கொடுக்க அவன் சொல்கிறான், நத்ருப்தி நத்ருப்திகி உபலபியதே, எனக்கு போரும்னே தோண மாட்டேங்கிறது, நிறைய கொடுங்கோ. தீயதாம் நிறைய சாப்பாடு போடுங்கோ, நிறையா வேஷ்டி கொடுங்கோ, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுங்க. அப்படி சித்தம் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா யாகம் நடக்கிறது. எப்படி யாகம் நடக்கிறது? அன்னகூட்டாச்ச பகவா, மலை மாதிரி சாதமா, அன்ன பர்வதோபமா, மலை மாதிரி சாதம் குமிச்சிருக்கு. மலை மாதிரி சாதம் குமிச்சிருக்குன்னா இதை குமிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுமோ. அது சித்தஸ்ய விதிவத்ததா திவசே திவசே தத், பழையது இல்லது, நேத்தி சாதம் இல்லை, அன்னன்னைக்கு புதுசு. திவசே அன்னன்னைக்கு மலை மாதிரி குமிச்சு அன்னன்னைக்கு சாப்பாடு தீர்ந்து போய்டுறது. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப பெரிய சமையலாக இருந்தால் மகானசம்னு அங்கே போய் பார்த்தா சாப்பிட பிடிக்காது. அது வெளியில் அலங்காரம் பண்ணி வச்சு நல்ல டேபிளுக்கு போட்டு அதுக்கு ஒரு வஸ்திரம் போட்டு அதில் இலை போட்டு தீர்த்து வச்சு அந்த சர்வாலங்கார பூஜித்துனா பரமார வராமல் இருக்கும். டர்பன் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போட்டுன்னு வராடணும், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அங்கே உள்ளே போய் எட்டி பார்த்தா தெரியும். பண்ணுற இடத்த, இட்லி பண்ணுற இடத்தையும் ஜிலேபி பண்ணுற இடத்தையும் அங்கேயே வெத்தலை பார்க்கும்போது கீழே துப்பிடுவான். அங்கேயே ஒரே ஊழலாக இருக்கும். ஏதானா அப்படி துப்பின இடத்துலேருந்தே அல்வா துண்டு 2 கீழே வந்துருந்துனா தொடச்சிட்டு மேலே போட்டுடுவான். இதெல்லாம் இன்னும் இங்கே மகானசம். அதை பார்த்தா சாப்பிட பிடிக்காது. அதனால தான் பார்க்கவே கூடாது. சமையல் பண்ணுற இடத்துக்கே போகக்கூடாது, வெளியில் தான் பார்க்கலாம். அங்கே உள்ள நிறையா குளறுபடியெல்லாம் நடக்கும். இது சாம்பார் நான் சாம்பார் மிச்சம் இருந்ததுன்னா சுட தட்டி விட்ருவான்னு அன்னி சாம்பாரோடு மிக்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். இது அது மாதிரி இல்லாமல் திவசே தத்ர அன்னிக்கு புதுசு. சித்தஸ்ய விதிவத்ததா, சுச்சி ருச்சியாக ஆச்சாரமாக சாதம், எல்லாம் மலைமலையாக சாதம் போட்டால் இங்கே யாகசாலைக்கு பக்கத்தில் போஜனசாலை. அவனால் மந்திரம் சொல்ல முடியலையான் தசரதனால். வசிட்ட சொல்லி வைக்கிறவ மந்திரங்களை சொல்ல முடியல யாகத்தில். என்ன சத்தம்னா அஹோ திருப்தாஸ்மா, என்ன ரெட்சிங்கிறாளால், என்னை ஹிம்சை பண்ணுறாளே, சாப்பிடுன்னு என்னால் முடியலங்கிறான். மோர் போட்டாச்சு, ஜிலேபியை கொண்டு வச்சுன்னு வாயில் திணிக்கிறானா 2 பேர். ஜாங்கிரியை திணிக்கிறான், குஞ்சாலாடை திணிக்கிறான். நீங்கள் எனக்காக சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறான். ஒருத்தர் 2 டம்ளர் பாயசத்தை கொண்டு வந்து வச்சுன்னு நீங்கள் குடிச்சு தான் ஆகணுங்கிறான். அவர் 2 கையும் தூக்கிட்டார். அஹோ திருப்தாஸ்மா, எங்களால் இனிமேல் ஒரு பருக்கு கூட சாப்பிட முடியாது, திருப்தி ஆகிட்டோம், நீ க்ஷேமமாக இருப்பேன், என்னை காப்பாத்து. இதி சுஷ்ராவராகவா, அப்படி கேட்டானா. நீங்கள் அப்பளம் போடலை, வடை போடலை, ஜிலேபி போடலை, ஜாங்கிரி போடலை, போட சொல்லுன்னு இது மாதிரி இந்த ஓலத்தை கேட்கல. அகோ திருப்தாஸ்ம பத்ரந்தே, அப்படி சாதம் போட்டான், அப்படி அன்னதானம் பண்ணினான். அப்படி யாகம் பூர்த்தியாச்சு. யஜ்ஞ குண்டத்திலேருந்து வேதியிலேருந்து ஒரு திவ்ய புருஷன் ஆவிர் பவிச்சு பிராஜாபத்தியம் நரம் வித்தி மாமிகாபியாகதம் புனா, நான் பிரஜாபதி பிரம்மாவனுடைய சம்பந்தம் உள்ள ஒரு புருஷன். பிராஜாபத்தியம் நரம். அந்த பாயசத்தை அப்படி நீட்டினான். வெள்ளி பாத்திரத்தில் தங்கம் மூடி போட்டு ஒரு பாயசம். இதன் துன்றுபசார்தூலா பாயசம், ஒரு பாயசம். இது நம்ம ஊரில் இந்த வெல்லம் போட்டது இந்த ஆவின் பாலில் பண்ணின பால் பாயசம் இல்லை. பின்ன என்ன பாயசம் தெரியுமோ? தேவ நிர்மிதம், தேவதைகள் பண்ணின பால் பாயசம். தேவதைகள் பண்ணினது மாத்திரமில்லை, தேவதேவனான பரமாத்மாவே பாயஸ்வரூபியாக உள்ள இருக்கான். தேவ நிர்மிதம், இதை உன்னுடைய பத்னிகளுக்கு நீ கொடுத்தா உரிய காலத்தில் பிரஜாகரம் கிருகாணத்துவம் தன்யமாரோக்கியவர்தம், புத்திரபாகியம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி கொடுக்க, தசரத சக்கரவர்த்தி இந்த பாயசத்தை பரம சந்தோஷத்தோடு வாங்கி முதல்ல இந்த பாயசத்தை கையில் வச்சுட்டு பாதி பாயசத்தை கௌசல்யிட்ட கொடுத்துட்டார். மிச்சம் பாதி இருக்குது, அதை 2ஆக பண்ணினார், கால் பாகமாக பண்ணினார். ஒரு கால் பாகத்தை கைகிட்ட கொடுத்தார், சுமித்ரேட்ட கொடுத்தார். மிச்சம் ஒரு கால் பாகம் கைகைக்காக வச்சிருக்கார்.
அதை கை கௌசல்யிட்ட கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டா. சுமித்ரை சாப்பிடல, கையிலே வச்சுட்டுருக்கா. போரும்னு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறா போல இருக்குன்னு கௌசல்யக்காக கைக்காக வச்சுருந்த கால் பாகம் இருக்கே அதை சரிபாதியாக பண்ணி அந்த அந்த காலேரைக்கால் பாகத்தையும் சுமித்ரா தேவிகிட்ட கொடுக்க, அந்த சுமித்ரா தேவி சாப்பிட்டா. காலேரைக்கால் பாகம் கை சாப்பிட்டா. 100% பாயசத்தில் 50% கௌசல்யா, 37.5% சுமித்ரா தேவி, 12.5% கை. இப்படி பாயச விபஜனம். கௌசல்யாயை நரபதிகி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபா கைகேயி ததௌ புத்திரார்த்த காரணாத் பிரததௌ சாவசிஷ்டார்த்தம் பாயசஸ்யாமிருதோபமம் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதி. இப்படி பாயச விபஜனம். இது சாப்பிட்ட உடனே போஜனம் சொல்கிறான். தேவதைகள்லாம் நேராக யஜ்ஞ பாகத்தை வாங்கிண்டா க்ஷீராப்திக்கு போயிட்டாலாம். ராவணாதிகளுடைய உபதிரவம் தாங்க முடியாமல் பகவான்கிட்ட சரணாகதி பண்ண, பகவானும் ராமாவதாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணுறேன்னு அபயம் கொடுத்தாருன்னு போஜ ராமாயணத்தை சொல்கிறான். இந்த கட்டத்தில் இங்கே யாகம் முடிஞ்சது. 6 ருத்து பூர்த்தியாச்சான். நிர்வத்தே துக்ரதௌ தஸ்மின்னே அயமேதே மகாத்மனா பிரதிகிருஹ்ய சுராபாகானே பிரதிஜக்முஹு யதாகதம். இந்த யாகத்துக்கு வந்திருந்த தேவதைகள்லாம் அவரவர்கள் அந்தந்த பாகங்களை வாங்கிண்டு தேவலோகத்துக்கு கிளம்பி போயிட்டா. சமாப்த தீக்ஷா நியம் அயோத்தியில் பண்ணாமல் வெளியில் நதிக்கரையில் வந்து பண்ணுறார் தசரத சக்கரவர்த்தி யாகசாலையில். இந்த யஜ்யத்துக்குன்னு உள்ள தீட்சைகள்லாம் பூர்த்தியாகி பத்னிகளோட கூட அயோத்தியில் பிரவேசிக்கிறார். பிரவிவேஷபுரீம் ராஜா சபர்த்திய பலவா. அப்படி தங்கி உனக்கு புத்திர பாக்கியம் ஏற்படணும்னு அந்த அக்னியில் உண்டான சத்புருஷன் சொன்னார். எப்படி குழந்தை பிறக்க போகிறது, எப்போ பிறக்க போகிறதுன்னு அதே தியானமாகவே இருக்கானா. புத்திரோத்பத்திம் விசிந்தயன், அதே தியானம். குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு நினச்சிண்டே இருக்கும் பொழுது யாகம் பூர்த்தியாகி 12 மாதம் ஆச்சா. ததச்ச துவாதசே மாசே 12 மாதம்னா 300 நாள் கூட 12 மாதம் கணக்கில் வந்துடும். அதில் ருத்தூணாம் ஷட்சம 6 ருத்து பூர்த்தியாச்சு. சரியாக 12 மாதம். எப்போ அவர்கள் பாயசம் சாப்பிட்டாலோ அதுலேருந்து அவள் கர்ப்பவதியாக ஆயிட்டாளாம். இப்போ 12 மாதம் கர்ப்பதாரணம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே சித்திர மாதம் நவமிகே திதௌ சுக்லபட்சம் நவமி நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே. அதிதி தேவதையாவுடைய புனர்வசு நட்சத்திரம். ஸ்வச்சசம்ஸ்தேஷு 5 கிரகங்கள் உச்சம். கடக லக்னம். கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பத குருச்சந்திர யோகம். प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शुजुबे तेना पुत्रेणामिद तेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रा जनयत्सुतौ राम लब्धसमन्वितौ पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नधीः सार्पे जातौ तु सौमित्री
कुलीरेऽभ्युदितेरवो राज्ञः पुत्रा महात्मानः चत्वारो जज्ञिरे पृथक् गुणवन्तोऽनुरूपाश्च रुच्या प्रोष्ठपदोपमाः जगुः कलञ्जगन्धर्वाः नर्दुश्चाप्सरोगणाः देवदुन्दुभयो नेदुः पुष्पवृष्टिश्च काच्युता उत्सवश्च महानासीत् अयोध्यायां जनाकुलः प्रदेयांश्च ददौ राजा सूतमागतवन्दिनां ब्राह्मणेभ्यो ददौ वित्तं गोधनानि सहस्रशः 12வது மாதம் சைத்திர சுத்தம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் 5 கிரகம் உச்சம் குருச்சந்திர யோகத்தில் பகல் 12 மணிக்கு புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னத்தில் சுவாமியினுடைய அவதாரம். கௌசல்யா ஜனயத்ராமம் அப்படியே சர்வலட்சண சம்யுதம் அப்படின்னா வைகுண்ட ரூபத்தோட அவதாரம். கௌசல்யக்கு மாத்திரம் தரிசனம். இப்படி சுவாமி அவதாரம் பண்ண அன்னைக்கு ராத்திரி கைகைக்கு பரதாழ்வார் அவதாரம் பண்ணினார் புஷ்ய நட்சத்திரத்தில். அடுத்த நாளைக்கு ஆகில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மண சுவாமியும் சத்ருகுணனும் கௌசல்யாதேவிக்கு அவதாரம் பண்ண ஒரு குழந்தை பிறக்குமான்னு நினைச்சவனுக்கு 4 புத்திரர்கள். இப்படி பிறந்த உடனே என்ன ஆச்சுன்னார், உற்சவச்சம அயோத்தி முழுக்க தன்னாத்தில் குழந்தை பிறந்தா மாதிரி நினச்சி கோலாகலமாக கொண்டாட தசரத சக்கரவர்த்தியும் ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள்லாம் தேவதைகள்லாம் கானம் பண்ணுறா, துந்துபி வாத்தியம் முழங்குற அப்சரஸ் எல்லாம் நர்த்தனம் பண்ண இந்த சுவாமி அவதாரம் பண்ணினார். அயோத்தியில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாசலில் கோலம் போட்டு பந்தல் போட்டு தோரணம் கட்டி குழந்தை பிறந்தா மாதிரி சந்தோஷப்பட பிராமணேபியோ ததௌ வித்தம் நிறையா யதேஷ்டமாக தானங்கள்லாம் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி. ஜாதகர்மா பண்ணி பரமானந்த பரிதனாக இருந்தார் தசரத். முன்னாடி தான் சொன்னால் இந்திரனுடைய ஆசனத்தில் உட்காண்டா கூட வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்னா எல்லா சௌக்கியமும் இருக்குது, புத்திரபாகியம் இல்லைங்கிற தாபம். இப்போ என்ன ஆச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகிடுது. இன்றைக்கி தசரத சக்கரவர்த்தி பகவான் மாதிரி இருந்தான்ட்டார் வால்மீகி. எந்த கவலையும் இல்லாமல் குறையில்லாமல் அப்படி தசரத சக்கரவர்த்தி இருந்தாருங்கிற புண்ணியமான சுவாமியினுடைய அவதாரம் ராமாவதாரம், ராம ஜனனம். நாளைக்கு எப்போதும் இங்கே கர்ப்போத்சவமாக தான் பண்ணுற வழக்கம். இந்த வருஷம்தான் ஜனனோத்சவம். ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினः ஆஞ்சநேய சுவாமினः